ஷர்மிளா, 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கும் தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் களமானது சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது. ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியின் சார்பிட பல தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்திருந்தார். தற்போது அந்த வகையிலே தாவேகா தற்போது தனது வேட்பாளர் பட்டியலை அறிவிக்க இருப்பதாக ஒரு முக்கிய தகவல் வெளியாகி இருக்கிறது. அதிலும் அக்கட்சியினுடைய முதல் வேட்பாளராக IRS அதிகாரியா இருந்து ஓய்வு பெற்று விஜய் கட்சியான தாவேகாவில் தமிழக வெற்றி கழகத்திலே இணைந்த அந்த தாவே கழகத்தில் இணைந்த அருண்ராஜ் முதல் வேட்பாளராக இன்று அறிமுகம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தாவேகாவின் முதல் வேட்பாளராக திருச்செங்கோடு தொகுதியிலே அருண்ராஜ் முன்னாள் IRS இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ் என்ற இந்திய வருவாய்த்துறை அதிகாரியான முன்னாள் ஓய்வு அதிகாரியான அருண்ராஜ் திருச்செங்கோட்டிலே தாவே கழகத்தின் முதல் வேட்பாளராக அறிமுகம் செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்று மாலை நடைபெறுகின்ற கூட்டத்திலே கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் தலைமை நிர்வாக குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான செங்கோட்டையன் ஆகியோர் முன்னிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகும். அந்த கூட்டத்திலே அறிவிப்பு வெளியாகும். திருச்செங்கோட்டிலே அருண்ராஜ் போட்டியிடுவார் என்ற தகவல் கிட்டத்தட்ட உறுதியான தகவல். அந்த தகவலை இன்று முதல் வேட்பாளராக தாவேகாவின் முதல் வேட்பாளராக அருண்ராஜை அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தாவேகா இன்னும் வேட்பாளர்களை எல்லாம் சந்திக்கவே இல்லை என்றெல்லாம் விமர்சனங்கள் எழுந்த நிலையில் தற்போது தாவேகா சுறுசுறுப்பாக மறைமுகமாக பல வேட்பாளர்களை பேட்டி எடுத்து முடித்துவிட்டார் விஜய், கட்சியின் தலைவர் விஜய். அந்த வேட்பாளர்கள் ஒருவர் பின் ஒருவராக அடுத்தடுத்து அறிவிக்கப்பட இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் இன்று முதல் வேட்பாளராக தாவே கழகத்தின் முதல் வேட்பாளராக அருண்ராஜ் அறிவிக்கப்பட இருக்கிறார் திருச்செங்கோட்டிலே. பொதுவாக கட்சி தலைவர்கள் தான் வேட்பாளரை அறிவிப்பார்கள். ஆனால் தாவேகா எதிலும் சற்று புதுமையாக இன்றைய தலைமுறைக்கு ஏற்ப இருப்பதால் விஜயினுடைய ஆசீர்வாதத்துடன் இவர் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட இருக்கிறார்கள். விஜய் நேரிலே வரப்போவதில்லை. ஆனால் ஆனந்த், செங்கோட்டையன் ஆகியோர் முன்னிலையில் தாவேகாவின் முதல் வேட்பாளராக திருச்செங்கோட்டிலே அருண்ராஜ் போட்டியிடுவார் என்று இன்று மாலை கூட்டத்திலே அறிவிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, மேலும் ஒரு 40 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள், முக்கிய தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை விரைவில் ஒன்றன் பின் ஒன்றாக அடுத்து வரும் சில தினங்களிலேயே அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவர்களெல்லாம் கட்சி பணியை, அதாவது தேர்தல் பணியை உடனடியாக தொடங்குவார்கள் என்றும் தாவேகாவின் தலைமை நிர்வாக குழுவினர்கள் பலர் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அந்த வகையில் தாவேகா தமிழக வெற்றி கழகம் தாவே கழகம் அரசியல் தேர்தல் வரலாற்றிலே சுறுசுறுப்பாக களம் இறங்கிவிட்டது என்பதைதான் விஜய் சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் இந்த அறிவிப்பின் மூலமாக என்றுதான் கருத வேண்டும். ஷர்மிளா.